இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ஊரை கூட்டி வச்சு உட்கார்ந்துருக்காரு தவசி. ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதப்ப. உங்க மகன் தப்பு பண்ணிருக்கான். அதை கேட்கதான் எல்லாம் கூடி இருக்கும். பேசாம தள்ளி நின்று ஐயா சொல்றத கேளு. ஏய், அவங்க உட்கார்ந்துட்டு சொல்லுவாங்க, நாங்க மட்டும் நட்டமா நின்னு கேட்டுட்டு இருக்கணுமோ? நான் காலத்துக்கு போட சொல்லியா? பண்ண சொல்றான்ல, நாக்காளி எடுத்து போடுங்கடா. குத்த செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சபையில கை கட்டி தான் நிக்கணும். அதான் முறை. ஏய், என்னடா பொல்லாத முறை? ஏய் இருடா, என்னதான் சொல்றாங்கன்னு கேப்போம். ஐயா சொல்லுங்க. ஆத்துல துரித வச்சுக்கிட்டு கண்ணையனை அடிச்சு கையை ஒடிச்சிருக்கான் பையன். இப்ப பொழப்பு போச்சுன்னு புருஷனும் பொண்டாட்டியும் வந்து நிக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ற? கையை தானே உடைச்சிட்டான, கழுத்தி அறுத்து விட்டான். 10,000 ரூபாய் தரேன், வைத்திய செலவுக்கும் வைத்திய செலவுக்கும் வச்சுக்கிட்டு சொல்லுங்க. கணக்கு பிள்ளை, அவர்கிட்ட 20,000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? ஓ மகன் சுந்தர பாண்டியனோட 2 கையையும் உடைக்க சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் 20,000. என்ன சொல்ற? பின்ன என்னடா, கைய கால உடைச்சிட்டு காசு விட்டறிய சொல்றதுக்கு இதுல கசாப்பு கிடையா? காட்டு முன்னாடி தினமும் அடிச்சிருக்கான் உன் மகன். கேட்டா பணத்தை கொடுத்து பைசல் பண்ண சொல்றேன். தவசி, இந்த ஊர்ல நானும் ஒரு பெரிய மனுஷன். கேவலம் அழுக்கு துணி தூக்கிற ஒரு பரதேசி பயலுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு என்ன அவமானப்படுத்தாத. யாரா அழுக்கு துணியை துவைக்கிறவன்? கோயில் அழுக்கானாலே வருஷத்துக்கு ஒரு தடவை தான்டா வெள்ளை அடிப்பாங்க. இந்த ஊர் அழுக்காயிர கூடாதுங்கிறதுக்காக வருஷம் பூரா வெளுத்து வெள்ளையாக்கிட்டு இருக்காண்டா இவன். இவன் அழுக்கா இருக்கிறனால தான்டா நீ வெள்ளையும் சொல்லி நின்று பேசிக்கிட்டு இருக்க. மதம் மறந்து ஜாதி மறந்து மனுஷங்கெல்லாம் ஒரு தாய் பிள்ளைங்கன்னு உறவுக்கு கட்டுப்பட்டு ஒன்னா வாழ்ற ஊருடா இது. இங்க சின்னவன் பெரியவன் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரே நீதி ஒரே தண்டனை தான். தவசி, கடைசியா என்னதான் சொல்ற? சொல்றது என்னடா, இவன் கை குணமாகிற வரைக்கும் இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட அழுக்கு துணியும் ஓ மகன் தான் வெளுக்கணும். இதுதான் தண்டனை. தவசி, நீ எதையோ மனசுல வச்சுட்டு என் மகனை பழி வாங்குற. ஓ மகன் என்ன ஏ மகன் என்ன, ஊருக்குள்ள எவன் செஞ்சிருந்தாலும் இதுதான் தண்டனை. தப்பு செஞ்சவனுக்கு அப்பதான் புத்தி வரும். வேணாம் தவசி, வேணாம். என்ன அசிங்கப்படுத்தாத. 10,000 10 லட்சம் ரூபாய் தரேன். ஆனா என் பையனை மட்டும் அழுக்கு துணி வெளுக்க வச்சிடாத. அப்புறம் ஊர்ல ஒரு பையன் என்ன மதிக்க மாட்டான். நெஞ்சு நெருப்புல வேகிறவருக்கு நினைச்சுக்கிட்டே இருப்பேன் தவசி. இது உனக்கு நல்லதில்ல, உனக்கு நல்லதில்ல தவசி. இதான் முடிவா? துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும். இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. சொன்னா சொன்னதுதான்.